2025 தமிழ் சினிமாவோட ரொம்பவே எதிர்பார்க்கிற படம்னு யாரை கேட்டாலும் எல்லாருமே சொல்ற காமனான பதில் என்னவா இருக்கும்னா கூலியா தான் இருக்கும். லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கிற படம் தான் கூலி. இந்த படம் அடுத்த மாசம் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறதா இருக்கு. ஸோ தமிழ் சினிமாவில் ரொம்ப நாள் எந்த படம் 1000 கோடி அடிக்கும்ன்ற எதிர்பார்ப்பு ரொம்ப நாளாவே இருந்துட்டு இருக்கு. தமிழ் சினிமாவில் 1000 கோடி அடிக்கிறதுக்கு தகுதியான படம் கூலின்னு எல்லாருமே சொல்றாங்க. ஏன்னா இந்த ஜென்ரேஷன்ல பீக்ல இருக்க டேரக்டர் யாருன்னு கேட்டீங்கன்னா அது லோகேஷ் கனகராஜ் தான். அதே மாரி ரஜினி சாரும் அவரோட பீக்ல இருக்காரு. ஸோ ரெண்டு பேருமே சேர்றதுனால இந்த படம் தமிழ் சினிமாவோட முதல் 1000 கோடி அடிக்கும்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த படத்துல பேன் இந்தியா லெவல்ல எல்லா ஆக்டர்ஸுமே நடிச்சிட்டு இருக்காங்க. தெலுங்கு ஆகட்டும், மலையாளம் ஆகட்டும், கன்னடம் ஆகட்டும், ஏன் ஹிந்திலையும் ஆக்டர்ஸ் நடிச்சிட்டு இருக்காங்க. இல்ல ரொம்பவே குறிப்பிடத்தக்க சொல்லணும்னா தெலுங்குல நாகார்ஜுனாவும், ஹிந்தியில அமீர் கானும் நடிச்சிருக்காங்க. ஸோ அது சன் பிக்சர் அஃபிஷியலாவே லாஸ்ட் வீக் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அமீர் கான் நடிக்கிறதா ஸோ இப்போ என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, இந்த படம் 1000 கோடி அடிக்கணும்னா பாலிவுட்ல இந்த படம் நிறைய தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகணும். ஸோ ரிவ்யூஸும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நம்ம சொன்னாலும் அங்க சோலவர் ரிலீஸ் ஆனாதான் அது சாத்தியமாகும். ஆனா இப்போ என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, வார் 2 அதே டேட்ல ரிலீஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாம ஐமேக்ஸ்ல எல்லா ஸ்கிரீனுமே வார் 2 தான் ரிலீஸ் ஆகும்னு அந்த படத்தோட ப்ரொடியூசர் சொல்லியிருக்காங்க. வார் 2ல ரித்திக் ரோஷன் மட்டும் இல்லாம என்டிஆரும் நடிச்சிருக்காரு. ஸோ என்டிஆருக்கு தெலுங்கு மார்க்கெட்ல ரொம்பவே பெரிய மார்க்கெட். ஸோ கூலிக்கு இப்போ ரெண்டு இடத்துல கலெக்ஷன் வைஸ் கம்மியாகும்னு சொல்றாங்க. ஒன்னு தெலுங்கு சைடும், இன்னொன்னு ஹிந்தி சைடும் தான். இப்போ சோசியல் மீடியா எப்படி போயிட்டு இருக்குன்னா, கூலி வஸ் வார் 2ன்ற மாரி தான் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. வார் 2 முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, ஆகஸ்ட் 14 தான் ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு. கூலி ஒரு 2 மந்த்ஸ் முன்னாடி தான் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ரெண்டுமே ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ற படம். பட் வார் 2 பொறுத்த வரையும் பாலிவுட்ல ரொம்பவே எக்ஸ்பெக்டான படம். பட் அதர் டெரிட்டரியில அந்த படம் ரொம்ப லீஸ்டான எக்ஸ்பெக்டேஷனோட படம் தான். கூலி இந்தியில இப்ப அமீர் கான் நடிக்கிறதா சொன்னதுல இருந்து இந்தியிலயும் இந்த படத்துக்கு ஐப் அதிகமா இருக்கு. தெலுங்குல ஆல்ரெடி லோகேஷ்க்கு ஃபேன் பேஸ் இருக்கு. அதே மாதிரி சூப்பர் ஸ்டாருக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃபேன் பேஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம நாகார்ஜுனாவும் இந்த படத்துல நடிச்சிருக்கனால ரொம்பவே ஐப் இருக்கு. ஸோ இந்த சிச்சுவேஷன்ல இந்த ரெண்டு படமும் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆகுறது ரெண்டு படத்துக்குமே நல்லது கிடையாது. அதுவே பர்டிகுலரா சொல்லணும், வார் 2க்கு இது உண்மையிலேயே நல்லது கிடையாது. ஏன்னா இந்தி பெல்ட்ல மட்டும்தான் அந்த படம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். அதர் டெரிட்டரி எல்லாத்துலயுமே அந்த படம் கண்டிப்பா கலெக்ஷன் ரொம்பவே அடி வாங்கும். கூலிக்கு இந்தி அண்ட் தெலுங்கு சைட்ல மட்டும்தான் கலெக்ஷன் வைஸ் கொஞ்சம் கம்மியாகும். மற்றபடி எல்லா டெரிட்டரியிலுமே கூலி தான் லீடிங்ல இருக்கும். அதுல எந்த டவுட்டும் கிடையாது. ஸோ இதுல சன் பிக்சர் 1 டே பிஃபோர் ரிலீஸ் பண்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கிறதா நியூஸ் வந்துட்டு இருக்கு. பட் அது அபிஷியலா 1 or 2 வீக்ஸ் தான் கன்ஃபார்ம் ஆகும். கூலி கண்டிப்பா 1000 crores அடிக்கிறது வார் 2 படத்தோட ரிலீஸை பொறுத்து தான் இருக்கு. அதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஏன்னா ஒரே நாள் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா கலெக்ஷன் அடி வாங்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம், ரெண்டு படமும் ஒரே நாள் ரிலீஸ் ஆகுதா இல்ல ஒரு படம் முன்னாடியே ரிலீஸ் ஆகுதான்றத பொறுத்து பார்க்கலாம்.